ஆனாலும் அதையும் மீறி கடுமையான போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த போராட்டங்கள், பெரும்பாலான போராட்டங்களை பின்னால் இருந்து தூண்டிவிட்டது திராவிட முன்னேற்றக் கழகம். நான் ஏற்கனவே பேசிய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதிமுக ஆட்சியில் எப்போ பார்த்தாலும் போராட்டம் நடக்கும். என்னென்னா, அதிமுக ஆட்சியில் குறைந்தபட்ச ஜனநாயகம் இருந்தது. போராட்டம் நடத்த அனுமதிச்சாங்க. மக்களை அவங்களோட குறைகளை வெளிப்படுத்தணும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் ஜனநாயகம். ஸோ அந்த போராட்டம் நடத்துறதுக்கான அனுமதி அளிக்கப்பட்டது. ஸோ மக்கள் போராட்டம் நடத்தினார்கள், விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். ஸ்டாலின் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு இவரே போய் போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. தமிழகத்தில் இந்த 8 வழிச்சாலைக்கு எதிராக நடந்த எல்லா போராட்டங்களின் பின்னணியிலும் திமுக இருந்து தூண்டிவிட்டது. அப்போ ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்றது எல்லாம் பின்னால் தான் தெரிந்தது. திமுக கடுமையாக இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்தது. ஆனால் திமுக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக அரசு மக்கள் மற்றும் விவசாயிகளின் எதிர்ப்பை பார்த்துவிட்டு இந்த திட்டத்தை கைவிடும் என்பதை திமுகவினர் எதிர்பார்க்கவில்லை.